திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். குபேரா படத்தின் பட்ஜெட் இத்தனை கோடியா? முதல் நாள் வசூல் கணிப்பு இது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள குபேரா திரைப்படம் திரைக்கு வருகிறது. இந்தியாவில் 3000 ஸ்கிரீன்கள் மற்றும் ஓவர்சீஸில் 1000 திரைகள் என ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் 4000 திரைகளில் குபேரா படத்தை படக்குழு வெளியிடுகிறது. 2000ஆம் ஆண்டு வெளியான டாலர் ட்ரீம்ஸ் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான சேகர் கமுலா 25 ஆண்டுகளில் அதிகபட்சமாக இதுவரை 9 படங்களை மட்டுமே இயக்கி வெளியிட்டுள்ளார். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஸ்கிரிப்ட் வேர்க்கை முடித்துவிட்டு ஷூட்டிங் போனாலும் தனக்கு தேவையான விஷயங்கள் வரும் வரை மனுஷன் ரொம்ப வெயிட் பண்ணுவார். இதுதான் அவருடைய ஸ்டைலாகவும் உள்ளது. ஆனந்த், கோதாவரி, லீடர், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், அனாமிகா, லவ் ஸ்டோரி படங்களுக்கு பிறகு 10வது படமாக 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு குபேரா படத்தை இயக்கியுள்ள சேகர் கமுலா வரும் ஜூன் 20ஆம் தேதி அந்த படத்தின் ரிலீஸை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். 120 கோடி பட்ஜெட். தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, பாக்யராஜ், ஜிம்போர்ட், சாயாஜி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாந்த் இசையமைத்துள்ளார். போய் வா நண்பா பாடல் ஏற்கனவே ரசிகர்களை கவர்ந்துள்ளன. இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் 100 கோடி ரூபாய் என்றும் விளம்பரங்கள் மற்றும் ப்ரமோஷன்களுக்கான செலவு மட்டும் 20 கோடி என்றும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 120 கோடி பட்ஜெட்டில் குபேரா படம் உருவாகியுள்ளதாக ஹாலிவுட் சினிமா வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. சேகர் கமுலா இயக்கத்தில் உருவாகியுள்ள குபேரா படத்திற்கு நடிகர் தனுஷ் 30 கோடி வரை சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. நாகார்ஜுனாவுக்கு 7 கோடி ரூபாய் என்றும் ராஷ்மிகா மந்தாவுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. படக்குழுவினருக்கு சம்பளத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் 50 கோடிக்கு குறைவான பொருட்செலவில்தான் இந்த படம் சேகர் கமுலா இயக்கியிருப்பார் என்று தெரிகிறது. புதிய படங்களை பாக்ஸ் ஆஃபீஸ் தகவல்கள் குறிப்பிட்ட இந்த தளங்களில் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் ஆதாரங்களில் இருந்து பெறப்படும். பிளிம்பெட் தகவல் நோக்கங்களுக்காக இந்த எண்களை குறிப்பிடுவது என்றாலும் அவற்றின் துல்லியத்திற்கு பொறுப்பாகாது என்பதை நினைவில் கொள்வது முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.